செங்கோட்டு வெற்பனாரு என்ன அர்த்தம்? மலை வெற்பு. வெற்பு என்றால் மலைன்னு அர்த்தம். தமிழ்ல ஒரு பொருள் பன்மொழி. மலை, குன்று. குன்று என்றாலும் மலைதான், உட்காரலாம். குன்று என்றாலும் மலைதான், வெற்பு என்றாலும் மலைதான். அதான் செங்கோட்டு. சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை வள்ளி காந்தனை. முருகப்பெருமான் வாழுகிற இடம் எங்க? திருச்செங்கோடு. இருக்காரா அங்க? மலைக்கு மேல செங்கோட்டு வெற்பனன். அது என்ன செங்கோட்டு வெற்பனன் அப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? ஏன் செங்கோடுன்னு சொன்னார்? அந்த ஏரியாவில் முதல்ல அந்த மலையில நேராக ஒரு கோடு விழுந்துச்சு. தெரியுமா அந்த கோட்டை பத்தி? தெரியாது. மண்ணுல போர் போட்டு 400 அடி போட்டாலும் போர் வரமாட்டுக்கு, வயல்ல போய் போர் போட்டாலும் போர்ல தண்ணி வரமாட்டுக்கு. ஆனா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு இருக்கு, அந்த மலையினுடைய உச்சியில என்ன ஓடுது? அருமையான ஒரு தீர்த்தம் பொங்கி விழுந்துகிட்டு இருக்கு. இருக்கா இல்லையாடா? வரக்கா? அந்த தீர்த்தத்துக்கு பெயர் உச்சி தீர்த்தம். அங்கே சக்தியும் சிவனும் சேர்ந்து அர்த்தநாரி ஈஸ்வரராக காட்சி கொண்ட இடம். ஒரு நேர்கோட்டில் ஈசனும் தாய் பராசக்தியும் நேர்கோட்டில் நின்றவர்கள். அப்படி நேர்கோட்டில் நின்று நீர் கொடுத்த காரணத்தினால் அந்த மலைக்கு திருச்செங்கோடு என்று ஒரு பெயர். அதனால்தான் திருச்செங்கோடு. அப்படி சக்தியும் சிவமும் ஒன்று சேர்ந்து காட்சியளித்த இடத்துல எம்பெருமான் முருகன் போய் தாயும் தகப்பனையும் வணங்கினார். அதனால்தான் செங்கோட்டு வெற்பனாக இருக்கின்ற முருகனுக்கு அங்க ஒரு பெரிய புகழ். உண்மையா இல்லையா? இதுதான். அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த திருச்செங்கோடு எல்லையில உங்க வீட்டுக்கு போறதுல வலது பக்கத்துல ஒரு டேனிங்ல ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு. சரானா? அந்த வீட்டுல இதுவரை ஒரு 4.25 ஆண்டுகளாக நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு சில குழப்பங்களும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு உங்க இல்லத்துல. அதுக்கு காரணம் உடன் பிறந்தோர்களா, உற்றார் உறவினர்களா என்று நினைத்தால் மண்ணு மனையால வஞ்சனை தோன்றியது. வாழ்முறையில் காண வேண்டிய வெற்றியை துரியோதனாதியர்கள் வஞ்சனையால் காண நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்தார்கள். நேர்மையாகிய பாண்டவர்களோ வென்றார்கள். இப்ப பாண்டவர்களை போல உங்க பக்கத்துல நீதி இருக்கு, அவங்க பக்கத்துல அநீதி இருக்கு. ஆகையால் நீதியின் பக்கம் நின்று அந்த வழக்கில் வெற்றியாக்கி உங்க இடத்துக்கு பங்கமில்லாம நான் நடத்தித்தரேன். ஒண்ணு. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையினுடைய உடல் உபாதையை பற்றி உள்ளத்துல ஒரு சின்ன குறை, அந்த குறைகள் நீங்கிறது, வெற்றியாக்கி தரேன். ஒரு பிள்ளைக்கு முதல்ல காப்பாத்தி ஜெயிச்சு தரேன். அடுத்த பிள்ளைக்கு வைகாசிக்குள்ள சரி பண்ணி தரேன். சந்தோஷமா. அதே போல பேரல்ல ஒருத்தனுக்கு நரம்பியல் பிரச்சனையா மனம் சம்பந்தமான பிரச்சனையான்னு பார்த்தேன். அவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான குறையும் மனம் சம்பந்தமான குறை அழுத்தமும் தான் அந்த தலைவலியை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொண்டு வந்தாச்சு. இன்னும் முழுக்க அவனை குணமாக்கி தந்துட்டா போதும்ல. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் கிடக்கு, அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு இந்தாடா உன் கடனை தீர்க்கிறதுக்கு முதல் வழி, சொத்து வழக்கை மீட்டி செம்மையாக்கி தாரேன். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்வாழ்வையும் பேணித்தாரேன். மக்களே நல்லா என்னப்பா வேணும்? ஆவணி 18க்கு மேல வாங்கிக்கா. அசத்து என் பேரை போட்டுக்காடா, நல்ல இடம். அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அறகுறையா பேரக்கூடாது. பௌர்ணமிக்கு சொல்லுவேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். திருவண்ணாமலை. ஆழ கடலும் வென்றேவாம், கண்ணில் தெரியும் வண்ண காட்சி கருத்தில் தெரியும்.
உங்க வீட்டுக்காரங்க இருக்காரு, நீங்க ரெண்டும் நல்லா இருக்கீங்களே. புருஷன் கூட திருப்தியா வாழ முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது யாரு? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா. இது யாருமா? உன் பொண்ணா? அது யாரு? அம்மா என்றால் அன்பு, ஆசான் என்றால் கல்வி. படித்த படிப்பு ஜெயிக்குமா அல்லது மனசாட்சி ஜெயிக்குமா? உன் மனசாட்சிப்படி நீ வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு மனத்துக்குள்ள குழப்பம் வச்சிருக்கியா? சொல்ல முடியலையா? கால் வந்துட்டு வா. வாழ்க்கையை செம்மையாக்கி தரணுமா, ஒன்று இஷ்டப்படி செஞ்சுக்கணுமாமா? என்னம்மா செய்யணும்? செம்மையாக்கி தரணும். சொன்னபடி நடந்து வாழ்ந்துக்கிடுவல்ல, ஒன்றும் மாற மாட்டிய. என்கிட்ட வாக்கு தவறக்கூடாது, உனக்கு தெரியுங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் மனம் வல்லூராக மாறுமோ? கண்ண முடியா. கர்மசாமி, ஒருமித்த மனமும் பிரிவில்லாத பிரச்சனையும் தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? குழந்தைகளை முதல்ல உன் மனதுக்கு நான் தெளிந்த முடிவை கொடுத்துட்டேன். படிப்பை வெற்றியாகி ஜெயிச்சு தருவேன், கவலைப்படாத. இன்ஜினியரிங் ஆகுவார். நல்லா. இன்று அதுக்கு பிறகு நான் பயிர் சொல்லலாமா? பக்கத்தில் வரணும், என்னையை கஷ்டப்படுத்தக்கூடாது. கர்மசாமிக்கு வாழ்க. அதே திருவண்ணாமலை எல்லை கணவன் மனைவி மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்புள்ள மனைவி வார்த்தை சொன்னா நீ ஒரு பொழுதும் அந்த வார்த்தையை மீள மாட்டேன். என்னம்மா? அப்படி மனைவி சொல் மந்திரம் என்று நினைத்து இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காம நீடித்து இருந்துகிட்டு இருக்கிய. ஆனா இப்போ பொருளாதாரத்துல மட்டும் கடன்களும் மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத வேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு மட்டும் காரணம் என்னன்னு கேட்டேன். உங்க பூமியில ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு குடியிருக்குடா. பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா இல்லையா? அந்த பாம்பு சக்தி உள்ளதா? சக்தி உள்ளதுதான். அது இருக்கிறதுனால செல்வம் கிடைக்குமா? கிடைக்கும். யாருக்கும் ஆபத்து இருக்குமா? இருக்காது. கால் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு நிலம் சம்பந்தமான மன வருத்தம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்வழியை காட்டி வில்லங்கல்லாம உங்களை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் செல்லம்? நீ அங்க தள்ளிரு. கண்ண முடிக்கா நிமிந்து உட்கார் பார்ப்போம். பாதி முட்டுக்கு கீழே மட்டும் ஒரு வலியும் வேதனையும் இருக்கு. டக்குன்னு வீங்கிறத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு கீழே மரமரத்த தன்மையா இருக்கு. டாக்டர் போய் செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? கால் வந்துட்டு வா. நீ பண்ண வேண்டாம். நோயை தீர்த்துட்டோம்னா சந்தோஷமா இருந்துட்டு போறோம், அவ்வளவுதானே. என்ன அண்ணன் ஒளிஞ்சிட மாட்டேங்க பெரிய அண்ணன்? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்க வர. உன்னுடைய காலில் வியாதியை தீர்த்து உன்னை தெளிவா நடக்க வச்சு ஆனந்தமாக்கித்தார். இந்தா செல்வாக்காரு, ஐஸ்வர்யமாரு. வேற என்னடா வேணும்? காசு பணம் வேணும். அக்காளை வந்து கேட்க சொல்லு.
ஏய் அக்கால வந்து கேட்க சொல்லட்டா, அக்கால வந்து பேசுவோம். செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடும் திருக்கோலம். பொம்பளை பிள்ளையனுடைய வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளையனுடைய உடல் ஆரோக்கியம், கல்வி, கால் சொல்லலாம். அந்த முள்ள கோபுரமே அல்லலை தடுத்து நிற்கும், அங்கு வரும் பக்தருக்கு அமுதம் கொடுத்திருக்கும். சொந்தம் என்ன பாதம் என்ன கந்தன் தாழ் துணை இருக்கும். கடலடி பணிந்தவர்க்கு என்னாலும் துணை இருக்கும். காலம் சொல்லலாம். வரலாம்ப்பா. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் தான் வராருடா. என்னம்மா, அதனால தான் முருகா முருகான்னு ஓயாம பாடுறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டியா? உன் பிள்ளையினுடைய கல்வி அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்வான பள்ளியை படிப்பாள். அதற்கிடையில இவளுக்கு தலை மனம் சம்பந்தமான பிரச்சனையும் அமைதி இல்லாத நிலையும் இருக்கும். அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி படிக்க வச்சு உயர்வாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா பணம் தந்திருக்கிறேன். இந்த வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொழிலை சொந்தமாக பார்க்கலாம். வெற்றியாக்கி தரேன். நிறைய வாகனங்கள் பெருகும். ஜெயிச்சுக்கா, நல்லாரு. வேற என்ன மகளே வேணும்? ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பம் தீரும். ஐஸ்வர்யமாயிரு. பக்கத்துல வா. இவளுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகங்கள் கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கிட்டு இருக்கு. உங்க மனதில் இருந்து திறந்து சொல்ல முடியாத ஒரு மனவேதனை உங்க உள்ளத்துக்குள்ள கிடக்கு. பிள்ளைக்கு நேரங்கள் சரியில்லையே, நட்புகளால் எதுவும் பிரச்சனை வந்துருமா? அதனால அவ மனம் எதுவும் அலைப்பாய்ந்து விடுமா? கல்வியவும் குடும்பத்தையும் மீறி எதுவும் செயல்கள் நடக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து நம் மனதை அமைதியில்லாமல் ஆக்கிவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்படி ஒரு நிலையில மாட்டாம உன் பிள்ளைய காப்பாத்தி பொன்னை போல உன் மடியில உணர்ந்து சேர்க்கிற. எந்த ஆபத்தும் இல்லை. திக்க வைக்கிறேன். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? இது யாரு? கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா? கண்ணான கண்மணியும். என்னம்மா வேணும்? புரியல. கால் வந்துட்டு நீ மட்டும் நீ உட்காருப்பா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. அது 1 2 3 4 5 6 7 8 8ஆம் பாருங்கயா. கேட்டு பார்க்கலாம். 100 தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒன்னே 3/4 ஆண்டுகளாக இந்த முயற்சிகள் நடக்கு. ஆனா ஜாதகத்தை நான் பார்த்தேன். திரிகோண பார்வையில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். என்னம்மா, அந்த பார்வையினுடைய காரணத்தினால் கலத்தர ஸ்தானம் சரியில்லை அப்படின்னு ஓயாமல் பொறுத்தருக்கு ஸ்தான பலன் சொல்லல அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வெளியில சொல்லாம ஜோதிடர்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஜென்ம பாவங்கள் எதுவும் இருக்கான்னு கேட்டா, திரிகோண பார்வையில் சனி பார்த்தால் 3 ஜென்மத்துக்கு முன்னால் உள்ள பாவம் ஆட்சி செய்கிறது என்பது பொருளாகும். அதனால ஜென்ம பாவத்தினுடைய அடிப்படையில அப்படி அந்த சனி பகவானுடைய பார்வை இருந்தால் உந்தி துளியிலிருந்து அநாகதம் வரை
உந்திச்சுழினா என்னது? தொப்புள். தொப்புளுக்கு மேலே அநாகதம்னா மார்பு. மார்புக்கு கீழே தொப்புளுக்கு ஊடால இருக்கக்கூடிய கற்பப்பை சம்பந்தமான புத்திர பாக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அப்படி என்பது கிரகத்தினுடைய தன்மை. இதை ஆழமா பார்க்கக்கூடியவன் விலக்கி போடுவான். ஆழமில்லாம பார்க்கக்கூடியவன் பொறுத்த இருக்கு, கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்காங்கன்றுவான். ஆக முடிச்ச பிறகு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. புரியுதா? இதுல கர்ப்பதோஷமும் ஜென்ம பாவமும் சேர்ந்து இருக்கிற காரணத்தால இதுவரை கல்யாணம் நடந்துருங்கிற ஒரு ஸ்டேஜ் வர பேச்சுவார்த்தைகள் வந்து நம்மளை விட்டு மீறி போகக்கூடிய நிலைமை தான் இந்த கிரகங்கள் இதுவரை தள்ளி வச்சிருக்கு. அதனால இந்த நிலைகளை மாற்றி திருமணத்தை நடத்தி ஒரு பிள்ளை ஏக சொரூபராக பிறப்பான். அவனுக்கு பேர் விநாயகமூர்த்தின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அது எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? ஓம் ஏகதந்தாய நம. ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம், தந்தம்னா கொம்புன்னு அர்த்தம். ஒற்றை கம்பு உடையவனே அப்படின்னு விநாயகரை சொல்றாங்க. புரியுதா? விநாயகருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறது. அதனால பிறக்கிற பிள்ளைக்கு பிள்ளையாருடைய பேரை வச்சுட்டோம்னா அந்த ஜென்மபாவ தோஷம் தீர்ந்து போயிடும். இப்பவுமே அதை நெஞ்சில நம்ம சுமந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிரும். அது கிடைக்கிற பொழுது இந்த கல்யாண காலம் தடையில்லாமல் நமக்கு ஓங்காரமாக நடக்கும். ஆகையினால என்ன, ஒரு 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. ஜெயிச்சு தாரேன், வெற்றிகரமாக நடத்தி தாரேன். வேலை சம்பந்தமான முயற்சி செய்தால் வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாயப்பா, நடக்கும். கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள். போனவன் போன ஆண்டி வந்தாலும் இன்னொருத்தனை கால் விட்டுவா. இந்த வயதுக்கு ஏக்கத்தை வைத்தவன் போனவன் போன ஆண்டி. என்னம்மா நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும்னு ஒன்று நச்சடிக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கா? எதுக்காக வாங்கின கடன் நிரூபிக்க முடியுமா உனக்கு? அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ட. உன் சூழ்நிலைக்கு அப்படி நீ செய்யலாமா? கொண்டவன் எங்கே இருக்காரு? கணவர் கால் வந்துட்டு வா. அவன் இப்போ இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிடுவான்னு நினைக்கிறியா நீ? டேஸ் போடிட்ட இடங்கள். மூன்று பேர்கள் ஏமாற்றி பணமும் வேதனையாகி சட்டப்படி போலீஸ் விசாரிக்குமோ என்ற ஒரு குழப்பம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? நீ உனக்கென்று வருமானத்தை பெருக்கலாம்னு ஒரு வேலையை தேடி போனாலும் அதுலேயும் உனக்கு இப்போ சோதனை காலம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சிக்கல்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். கொடுத்தவன் ஏற்றுக்கிடுவானா அல்லது பணத்தை திருப்பி தருவானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன்னுடைய மண்டையில். நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்கள நான் கனெக்ட் பண்ணி விட்டுறதேன். உன் கைக்கு பணம் வராது. போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் மகளே? அவனை பற்றி பிரச்சனை இல்லை, மூத்தவனை பற்றி குழப்பம் இருக்குது. இன்னொரு 3 மாதத்துக்கு அவனை பற்றி என்கிட்ட கேட்காத. ஆபத்து இல்லாமல் ஆக்கித்தாரேன். சரியா? இந்த பணங்களை உனக்கு நான் பெற்றுத்தாரேன். கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன். செல்வாக்கா இருமா. கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை அப்படியா? அப்படியா? தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். யாரடா இவன்? நீந்த மகனா?
என்னக்கா கல்யாணம் பொண்ணு கிடைக்கல, வாப்பா. வேலையும் கிடைக்கல. கர்மசாமிக்கு உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு பெரிய ஐயன் கோயில், அந்த கோயில் பக்கத்துல வீரனார்னு ஒரு தெய்வமும் இருக்கு, நான் கருப்பசாமியும் இருக்கேன். அங்கிருந்து எட்டி பார்க்கும் பொழுது 3 ஆண்டு காலங்களாக உங்களுக்கு ராகு சம்பந்தமான கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு கல்யாணம் சம்பந்தமான விஷயத்துல நீங்க மிகவும் நொந்து வந்திருப்பீங்க. சொந்தத்துல இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஆறுதலும் இருக்காது. காரணம் சொல்லலாம். இதுக்கு எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லணும்? இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம. என்னப்பா அதான நல்லது. சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மகள் வருவாள், மகாராணியாக உன் கூட வாழ்வாள். வெற்றி உண்டு. மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும். இந்தா உழைப்பும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். அதே பட்டுக்கோட்டை காலம் நான் தான் அண்ணன் முடிவுக்கே வந்துட்டாரு. கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவு கொடுத்துருவோம். நாராயணா என்ன வேணும்? ஒன்று மட்டும் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கு. என்ன வேணும்? காலம் வரலாம். அசையா சொத்துக்களும் அசைந்து விட்டது. வருகின்ற வருமானம் எண்ணிய கற்பனைக்கு ஈடு இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். மருத்துவத்துறையில் படிக்கிறதுக்கு பணம் கொண்டு வந்து தாரேன், அதில் எந்த ஒரு தடை இல்லாமல் நடத்தி தாரேன். 2 நண்பர்கள் உதவுவார்கள், அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தியவும் உனக்கு தாரேன். காரணம் சொல்லலாம். கர்மசாமிக்கு ஒலி நடந்தாச்சு. சந்தோஷமா இருக்கணும். அதே பட்டுக்கோட்டை ஃபாரின்லாம் போய் இருந்துட்டு வந்துட்டோம்ல. வெளிநாட்டுக்கு போயிருக்கேப்பா. எந்த நாடு? அங்கே போன பிறகு அந்த முடியெல்லாம் ஊந்துருக்கு இல்லையா? நமக்காரம் நல்ல விடலையே. ஏன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பத்தோடலாம் வருது. சாமி என் கதையை சொல்லிடாதாங்க, நான் கேட்க வந்த ஆடு கதையை சொல்லுங்க மாதிரிலாம் இருக்கு. உன் வரலாறு சொல்லணுமா, உத்தம வரலாறு சொல்லணுமா? முருகா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். முருகா முருகான்னு சொல்லும் போதே பதக்குங்கிறச்சு. முருகனுக்கு ஆயுதம் 2, வேலும் உண்டு வில்லும் உண்டு. வாகனம் 2, சேவலும் உண்டு மயிலும் உண்டு. இன்னும் 2 என்னது? மனைவி 2. அதனால தான் முருகனை நம்ம சந்தோஷமா நம்ம கும்பிடுதான். புரியுதா? அவனுடைய 12 கண்களும் என்னது? உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. புரியுதா? அவனுடைய 12 கண்களும் 6 கரங்களும் சேர்த்தால் மெய்யெழுத்துக்களாக ஆகும். ஆக அவனை தமிழ் தெய்வம் என்று சொன்ன காரணமே அதுதான். இதுதான் காரணம். புரியுதா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உன்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய அந்த உத்தம ஜீவனுடைய பிள்ளைய இன்னொரு கல்யாணம் முடிச்சு தான் வாழ வைக்க முடியுமே தவிர போன கொண்டாட்டியை பிரித்து கொண்டு வந்தோ திருத்தி கொண்டு வந்தோ வைக்க முடியாது. அது நடக்காதுன்னு உத்தரவு வந்துருச்சு. அதனால இன்னும் 6 மாதங்கள் வரை அவனை அமைதிப்படுத்தி அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்தை தூண்டினா வெற்றியா நடக்கும். அதுக்கடையில் எந்த பிரச்சனையும் தேவையில்லை. பேங்கில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து வீதியில் போட்டுறாத, சூதானமாக பிழைச்சிக்கா. கால் விட்டுவா. சொன்னது புரியும் நினைக்கேன்.
ஆசைக்கு அகப்பட்டவனும் ஆனைவாய் கரும்பும் ஒன்று என்றார்கள். புரியுதா? ஆசைக்கு அகப்பட்டவனும் யானைவாய் கரும்பும் ஒன்று. யானை கரும்பு என்ன செய்யும்? அருமையா சாப்பிட்டு முழுங்கிரும், கடைசியில டேஸ். அதனால இந்த உலக வாழ்க்கையை கழிக்கணும், நம்ம நல்லவங்களா இருக்கணும், ஏற்றுக்கொண்ட கடமையை உனக்கு நிறைவேற்றி அந்த வாழ்க்கையை சரியாக்கி தரேன், யாராலும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றி தரேன். கூட்டு வந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். பயப்படுவியே, இந்த கனியை கொடு, நல்லா ஆயிடுவாங்க. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம். நிக்கலாம். நாகப்பட்டினத்துக்கு முந்தின பகுதியிலேயே உங்க இடம் இருக்கா? இவளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு மனக்கவலை, பிள்ளையை பற்றியும் ஒரு மனக்குழப்பம். இந்த இரண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டது தான் உங்களுடைய வாழ்க்கை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. நான் வெளியே சொல்லக்கூடாது நினைக்க, நீங்க சொல்ல வைக்கிய. சொல்லி தீர்த்துருவோமா? என்னப்பா வரலாம் மகளே, வா. அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணுமா அல்லது தெளிவாக வாழ வச்சிடணுமா? திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும். இந்தா உன்னிடம் வந்து அடைவாள், வெற்றி உண்டு, காப்பாய்த்தாரேன். பக்கத்தில் வாப்பா, என்னை பார்த்து போ, ஜெயிக்க வைக்கிறேன். அதே நாகப்பட்டினம் எல்லை. அப்படித்தாங்க. நெஞ்சு எரியுதே, ஏன் நெஞ்செல்லாம் எரியுது அவளுக்கு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அம்மா யார் நீ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். வீட்டுக்கு போற வழியில ஒரு விநாயகர் இருக்காரு. எங்க இருக்காரு? ஏத்தாப்புல வலப்புறத்துல தெருமுனையில் ஒரு அம்மன் தெரியுதாள, அவ எங்க இருக்கா? இருக்காளா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெய்வ குறைகள் நடக்க ஆரம்பித்தது. கிரகங்களால் நடந்ததே தவிர மனிதனால் இல்லை. புரியுதா? வரக்கூடிய சிவராத்திரி விரதத்தை இருந்த பின்பு பங்குனி மாதம் உத்தரத்திலிருந்து ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற புள்ள ஆம்பளை பையனா இருப்பான். அவனுக்கு பேர் வெற்றிவேல் முருகா என்று பேர் வைக்கணும். அவன் பேரனாக இருப்பான். கால் ஒன்று வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு. வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் பணங்கள் சில இடங்கள்ல கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் மாட்டிருக்கு, வாங்கி தாரேன், வெற்றி உண்டு. இன்னொரு இடம் ஒன்று முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன். வேற என்ன வேணும்? கொஞ்சம் பக்கத்துல வா மகளே, நீங்க அங்க தள்ளிடுங்க. என்னை தனியை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போங்க, சரியா? சக்தியே துணை, பராசக்தியே. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு இதந்தது நவராத்திரி. நவராத்திரி வருது தெரியுங்களா? மதுரை மாநகர், மதுரை வீடு விஷயமாக மனக்குழப்பமும் வேதனையும் அடைந்தது யார்? நீங்க தானா? கால் ஒன்று சொல்லலாம். நீயுமா? என்னப்பா செய்யணும் வீட்டுக்கு?
எல்லாம் கேட்டு கட்டினேன். இன்னைக்கு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, வேற ஒரு இடத்த ஊட அமைதியா இருங்க.